எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே சந்தோஷமான விஷயம், அது ஒரு ஷார்ட்ஸாகவும் எடிட் பண்ணி போட்டுட்டேன். என்னென்னா, நான் சொல்லியிருப்பேன் இதுமாரி T4ம் T5ம் ஓப்பன் ஆகுது, குறிப்பிட்ட சில இடங்களுக்கு ஃப்ளைட்டு போக போகுது அப்படின்னு. அது எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. குவைத் ஏர்வேஸ் வந்து 17 இடத்துக்கும், ஜெசீரா ஏர்வேஸ் 9 இடத்துக்கும் போகுது. அதில் வாரத்தில் 3 நாள் குவைத் ஏர்வேஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு போகுது. இந்தியாவுக்கு எந்தெந்தன்னு கேட்டால் சென்னை, திருவனந்தபுரம், கொச்சி, டெல்லி, மும்பை, அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொழும்புக்கு போகுது. அதேமாரி ஜெசீரா ஏர்வேஸ் 9 இடம், அதில் 3 இடம் வந்து நம்ம இந்தியாவுக்கு போகுது. டெல்லி, மும்பை, கொச்சி, இந்த 3 இடம். ரொம்ப சந்தோஷம். இந்தியா போகணுன்றவங்க அது டைம் எத்தனாம் தேதி போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி டிக்கெட்டு புக் பண்ணிட்டு போங்க. உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இதுவாகுது. கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், சம்திங். அதுக்கப்புறம் வந்து அந்த ஈரான் தாக்குதலுக்கு உள்பட்ட அந்த ஏர்போர்ட்டோட இதுவெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதை ரெடி பண்ணி அதுக்கான எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கான ஃபோட்டோ தான் இது. இப்போதைக்கு உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி டிக்கெட்டு புக் பண்ணிட்டு சீக்கிரம் ஊருக்கு போங்க. குவைத் ஆர்மி இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்குது. என்னென்னா, குவைத் நாட்டின் வடக்கு பகுதியில் வந்து 2 எல்லை சாவடி தளங்கள் மீது ஈராக்கோட வெடிமருந்துகள் நிரப்பிய ட்ரோன் வந்து விழுந்திருக்கான். அதில் வந்து கொஞ்சம் கொடூரமான தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. பொருள் சேதம் மட்டும்தான் இதில் வந்து நடந்திருக்கு, உயிர் சேதம் எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு குவைத்தோட ஆர்மி வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன திடீர்னு ஈராக்காரன் பண்ணுறான் சேட்டை, இது எதனா விளைவுகள் ஏற்படுத்துமா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அந்த வடக்கு பகுதியில் இருக்கிற அந்த சாவடி மேலே வீழ்ந்துருக்குது 2 ட்ரோனு. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். இது திறந்தா சிக்கன் குழம்பு, இது திறந்தா கூசா, அப்புறம் அந்த தயிர் பச்சடி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சி. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். டோனட் வந்திருக்கு, வீட்டில் செஞ்ச டோனட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஞ்சுருக்காங்க போல் தெரியுது வீட்டில். ஃபஸ்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய டைம் செஞ்சு நான் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். செம்மையாக இருக்குது, சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே மது பாட்டல்கள் இன்றைக்கி ஒழிச்சிருக்காங்க. என்னன்னு தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த டேக்கில் எல்லாம் போட்டு இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 12 சந்தேக நபர்கள் பெருமளவு மற்றும் பலதரப்பட்ட போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் போதைப் பொருட்கள் தொடர்பான சிறு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 10,598 மது பாட்டில்கள் அழிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பல்வேறு கொட்டாய்கள் உள்ள பகுதிகள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய இந்த இடம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விதிமீறல்களை மீறி ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக இயற்கை பாதுகாப்பிற்குள் நுழைந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நேற்றும் இதுமாரி பல தகவல் வெளிப்பட்டு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. இன்றைக்கும் இதுமாரி பல தகவல் சொல்லி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. குவைத்து மேலே இந்த குண்டு மழை பெய்யும் போது, ஏர்போர்ட் மூடி இருக்கும்போது, ஏர்போர்ட்டு திறந்தா போதும், ஊருக்கு எப்படியாவது போனால் போதும்னு சொல்லின்னு இருந்தவங்க எல்லாரும் இப்போ ஏர்போர்ட்டை திறந்து இருக்காங்க. ஆனால் டிக்கெட் ரேட்டு ₹1,00,000 விற்குது, 80,000 விற்குது, 1,30,000 விற்குதுன்னு புலம்பின்னு இருக்காங்க. நீங்கள் புலம்புற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை. இன்னும் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ஷெடியூலோட ஃப்ளைட் டிக்கெட்டு இன்னும் எதுவும் போடலை. நீங்கள் பார்த்தது எல்லாமே அந்த கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். 3 ஃப்ளைட்டு 4 ஃப்ளைட்டு மாறி போடுற மாதிரி தான் வந்துக்குது. இன்னும் இப்போ இயக்க போகிற இந்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டோ இல்லை எந்தெந்த டேட்டுக்கு போகுது, எந்தெந்த டைமுக்கு போகுதுன்னு இன்னும் அவங்க சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே இவங்க பழைய இதோ பார்த்துட்டு வந்து எல்லாம் புலம்பின்னு இருக்காங்க, ஐயோ டிக்கெட் ரேட் இம்மா விற்குது விற்குதுன்னு.
இந்த மக்கள் எப்படியெல்லாம் நினச்சி கதறாங்க. சரி, இன்னும் ஒரு நாளைக்கு சொல்லிவிடுவாங்க எத்தனை மணிக்கு இது ஓப்பன் ஆகுது, எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு போகுது, எந்தெந்த டேட்டில் போகுது அப்படின்ட்டு. இப்போதுக்கு வாரத்தில் 3 நாள் இந்தியா, ஒரு நாள் ஜித்தா, அதுமாரி அப்படி அப்படி அந்தந்த ஒரு வாரத்தில் எத்தனை நாள் போகணும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ரேட் எதுவும் சொல்லலை. நல்லபடியாக அதுவும் சொல்லட்டும். அந்த தகவல் வந்தாலும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. சுத்தமாக வேலையே வரல, சும்மா தான் ரூமில் தான் உட்காந்துருந்தேன். நாளைக்கு என்ன எப்படி தகவல் வருது, நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.